ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாமாவில் திருப்பெயர்களில் நாம் இப்போது பார்ப்பது சிவப்பிரதாய நமஹா, அதாவது மங்களம் அளிப்பவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவினுடையதான பொருள். எல்லா மங்களத்தையும் கொடுக்கறத தன் பக்தர்களுக்கு கொடுக்கறதுனால பகவானுக்கு சிவப்பிரதன்னு பேர். ஏற்கனவே இந்த சிவநாமாவுக்கு அர்த்தம் பார்த்தபோது மங்களங்கள், சுபம், இன்னும் மீதி என்னென்னலாம் உண்டோ எல்லாத்துக்கும் சிவம்னு பேர். அதனால் அதை கொடுக்குறவன் அர்த்தம். இன்றைக்குமே சாஸ்தாவை குலதெய்வமாக வழிபடுறவர்கள், தன் குடும்ப தெய்வமாக வச்சுட்டுருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த அனுபவத்தில் அதை உணரலாம். எப்படின்னு கேட்டாக்கா, குலதெய்வமாக உள்ளவர்களை பகவான் என்றைக்கும் விடுறதே இல்லை. அதாவது குலதெய்வம் தெரியலன்னோ, எனக்கு எந்த சுவாமின்னு தெரியலன்னு சாஸ்தா வழிபட குலதெய்வமாக உடையவர்களுக்கு ஒரு இதே வராது. காரணம் என்னென்னா, எப்படியாவது ஆவேசத்திலேயோ இல்லை சொப்பனத்திலேயோ எதிரியோ போய் தன்னுடையதான ஒரு விஷயத்தை அவளுக்கு அறிவுறுத்தி விடாமல் தன்னுடைய இதில் வச்சுப்பார் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. அடியன்கிட்ட கூட நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவத்தை சொன்னதெல்லாம் உண்டு. திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கார். அவர்களுக்கு குலதெய்வம் கருடக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடியதான சடவுடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷ மூர்த்தி. அவர்களுக்கு சுவாமி குலதெய்வங்கிறது அவ்வளோ தூரத்துக்கு தெரியல. அவர்கள் பெரியவர்கள்லாம் சொன்னதாக இருக்குது. அவர்கள் தந்தையார் ரொம்ப சின்ன வயசுலேயே தவறிட்டார். இவர் தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும். பெரியவர்கள்லாம் நமக்கு சாஸ்தா குலதெய்வம்னு சொல்லியிருக்கார்களே ஒழிய சடவுடையார் தான் குலதெய்வம் அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லவும் இல்லை. இவரும் தன்னுடைய தங்கைக்கு அந்த காலத்தினுடைய ஒரு சூழ்நிலை, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி வரனை பார்க்கறதுன்னு அலைஞ்சுட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் அன்னைக்கு ஒரு வரன் வந்திருக்கு. அது ஆகணும். அது ஆயிடுத்துன்னா தான், இல்லைன்னா கொஞ்சம் சிரமம். அப்படி இருக்கும்போது மத்தியானம் அந்த காலத்து வீடு, அவர் ஊஞ்சலில் படுத்துன்னு இருக்கும்போது திடீர்னு யாரோ அங்கே ஒருத்தர் வந்திருக்கார். வாசலில் எதுக்கோ வந்திருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கார். சரி, உள்ளே கூப்பிட்டு தீர்த்தம் கொடுத்து உட்கார வச்ச உடனே அவருக்கு ஆவேசம் அந்த மாதிரி ஆகி, சடவுடையார் என்னை மறந்துட்டியோ, அங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த ஆவேசம் சரியாயிடுது. அதுக்கப்புறம் இவருக்கு இந்த பேரே சடவுடையாருங்கிறத கேட்டுட்டு அவர்கள் வீட்டில் ரொம்ப வயது முதிர்ந்த அவருடைய பந்துக்கள் கிட்ட போய் சொந்தக்காரர்கள்ட்ட மாதிரி சடவுடையார்னு கேட்டேனே. ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது நீ சொல்கிறது. நம்ம வீட்டுக்கு சடவுடையார் தான் குலதெய்வம், இப்போ ஞாபகம் வந்துடுத்துன்னு அது வயசான ஒத்துரே ஒரு பாட்டியோ யாரோ இருந்திருக்கிறதா இருந்திருக்கு. அவர் இந்த தகவலை சொன்னோன்னா அவர் நேராக போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வரார். வீட்டுக்கு வந்த மாத்திரத்தில் இந்த வரணும் நிச்சயம் ஆகிடுத்து, இதையே வச்சுக்கலான்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னதை அவர் அடியன் கிட்டக்க நேரடியாகவே சொல்லியிருக்கார். இன்னும் நிறைய விஷயங்களை இதில் சொல்லலாம். அதனால் பகவான் நம்புறவர்களுக்கு எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்குறவர். மங்களம்னு சொல்கிறது உண்மையான திருப்தி, அடுத்தடுத்து பகவானுக்கு கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பகவானை சார்ந்து இருப்பது. வெறும் பொருள்னால் வரக்கூடிய திருப்தியெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியது இது. அதுக்கு தான் ஐஸ்வர்யம்னு பேர். அதை கொடுக்கறதுனால பகவானுக்கு சிவப்பிரதர், மங்களங்களை அளிப்பவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவினுடையதான அர்த்தமானது அமையிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.